வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் முதல் பருவம் பயிற்சி புத்தகம் முதல் பாடம் உறுப்பு மண்டலங்கள் எந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மூளை பொறுத்துக. மூளையின் பாகங்களை பொறுத்த சொல்லியிருக்காங்க. மூளையின் மிகப்பெரிய பகுதி முன்மூளை. மூளையை பாதுகாப்பது மண்டை ஓடு. பெண்மூளை பான்ஸ். இவைகளை கோடு போட்டு இணைக்க சொல்லியிருக்காங்க. நாம் இணைச்சி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். அடுத்து மூளையின் பாகங்களை குறிக்க. கீழே பாருங்கள், மூளையின் பாகங்களை நம்ம குறிச்சிருக்கிறோம். இதே போல் குறிப்பதற்கு குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. பெருமூளை, தலாமஸ், ஹைப்போதலாமஸ், பான்ஸ், முகுளம், சிறுமூளை, தண்டுவடம். அடுத்து கீழே மூளையின் பகுதிகளையும் பணிகளையும் விடுபட்ட இடத்தில் நிரப்புக. மூளையின் பகுதி, மூளையின் பணிகள் இரண்டாக பிரிச்சிருக்காங்க. விடுபட்ட இடத்துல நாம் நிரப்பியிருக்கிறோம் பாருங்கள். நடுமூளை, தசைகளின் இயக்கம், பின்மூளை. அடுத்த பக்கம் கீழ்காணும் குழுவில் பொருந்தாத சொற்களை வட்டமிடுக. முன்மூளை, பின்மூளை, நடுமூளை, மண்டை ஓடு. இதில் மண்டை ஓடு மட்டும்தான் பொருத்தமில்லாதது, அதுக்கு வட்டம் போட்டிருக்கோம். முகுளம், தலாமஸ், ஹைப்போதலாமஸ், பெருமூளை. பெருமூளை இதுதான் பொருத்தமில்லாதது, அதுக்கு நம்ம வட்டம் போட்டிருக்கோம். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டு சொற்கோபுரம் நிரப்புக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் பக்கத்திலேயே அவங்க குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. மண்டை ஓட்டினால் பாதுகாக்கப்படுவது மூளை. தண்டுவடத்தின் வடிவம் குழாய். புத்தி கூர்மைக்கு காரணமானவன் முன்மூளை. மூளையை பாதுகாப்பேன் மண்டை ஓடு. முதுகெலும்புடன் இணைந்து காணப்படுவேன் தண்டுவடம். சுவாச மண்டலம் சரியாக பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோடு போட்டு இணைக்கணும். நாசி சுவாச மண்டலத்தின் ஆரம்பம். நுரையீரல் சுவாச மண்டலத்தின் முதன்மை உறுப்பு. சுவாச தசைகள் உதரவிதானம் மற்றும் உட்புற தசைகள். உள்மூச்சு ஆக்சிஜன், வெளிமூச்சு கார்பன் டை ஆக்சைடு. இதே போல் கோடு போட்டு இணைக்க சொல்லுங்கள். அடுத்த பக்கம் மூச்சு காற்று செல்லும் சரியான வழியை கண்டுபிடித்து வரைக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே பாருங்கள். முதல்ல நாசிலேருந்து நாசிக்குழி, தொண்டை, குரல் வலை, மூச்சுக்குழல், மூச்சு கிளைக்குழல், மூச்சு சிறுகுழல், மூச்சு சிற்றறை. இப்படி தான் மூச்சு காற்றானது வெளியிலிருந்து நம்ம நுரையீரலுக்கு போகுது. அதை குறிக்கிறதுக்காகத்தான் இந்த பயிற்சியை கொடுத்துருக்காங்க. குழந்தைகளுக்கு இதை குறிப்பதற்கு பயிற்சி கொடுங்க. விடுபட்ட கட்டங்களை நிரப்புக. நாசி, நாசிக்குழி, தொண்டை, குரல் வலை, மூச்சுக்குழல், மூச்சு கிளைக்குழல், மூச்சு சிறுகுழல், மூச்சு சிற்றறை. விடுபட்டதை நம்ம நிரப்பியிருக்கிறோம். இதை குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. அடுத்த பக்கம் செரிமான மண்டலம். தவறான இணைக்கு இன்ட்டு குறியிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள். கணையம், கணைய நீர், பெருங்குடல், உமிழ்நீர் இதான் தவறானது. அதுக்கு நம்ம இன்ட்டு போட்டோம். மற்ற இதெல்லாமே சரியாக இருக்குது. அடுத்து உணவு பாதையின் உறுப்புகளை நிரப்புக. வாய், உணவு குழாய், மண்ணீரல், பித்தப்பை, கணையம், மலவாய். இதே போல் விடுபட்டதை குழந்தைகளுக்கு நிரப்ப சொல்லி பயிற்சி கொடுங்க. அடுத்த பக்கம் குழுவில் பொருந்தாத ஒன்றிற்கு மட்டும் டிக் செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேலெண்ண சுரப்பி, நாவடி சுரப்பி, மூளை, கீழ்த்தாடை சுரப்பி. மூளை மட்டும்தான் இதில் வேறுபட்டிருக்குது, அதுக்கு டிக் பண்ணியிருக்கிறோம். புரதம், பெருங்குடல், கொழுப்பு, கணைய நீர். இதில் பெருங்குடல் மட்டும்தான் வேறுபட்டிருக்குது, அதுக்கு நம்ம டிக் பண்ணியிருக்கிறோம். இரத்த ஓட்ட மண்டலம். இதயத்தின் பாகங்களை எழுதி வண்ணமிடுக அப்படின்னு கேட்டிருக்கு. இதயம் படம் கொடுத்துருக்காங்க. அதோடைய பாகத்தை நம்ம குறித்து கட்டம் போட்டு அதுக்குள்ளே எழுதியிருக்கோம் பாருங்கள். இடது ஆரிக்கில், வலது ஆரிக்கில், வலது வென்ட்ரிக்கில்,
இடது வென்ட்ரிக்கிள், இதய தசை, இதே போல் அதன் உறுப்புகளை அந்த கட்டத்துக்குள்ளே எழுத சொல்லுங்கள். அடுத்து கட்டத்தில் உள்ள சொற்களை பொருத்தமான இடத்தில் நிரப்புக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமனிகள், பெரிகார்டியம், சிரைகள், இதயம் அப்படின்ட்டு 4 உறுப்புகள் கொடுத்துருக்காங்க. கூம்பு வடிவ உறுப்பு இதயம், இரட்டை அடுக்கு சவ்வு பெரிகார்டியம், ஆக்சிஜனேற்ற இரத்தம் தமனிகள், ஆக்சிஜனற்ற இரத்தம் சிரைகள். அடுத்த பக்கம் சரியானவற்றிற்கு டிக்குறியும் தவறானவற்றிற்கு இன்ட்டுக்குறியும் இடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதயம் 4 அறைகளை கொண்டது, சரி. இதயம் இரத்தத்தை உடல் முழுவதும் அனுப்புகிறது, சரி. இதயம் சுவாச உறுப்பு ஆகும், தவறு. இதயம் இரட்டை அடுக்கு செவ்வாலானது, சரி. கழிவு நீக்க மண்டலம் சிறுநீரகத்தின் பாகங்களை குறிக்க அப்படின்ட்டு அதன் பாகங்களை மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிறுநீர் பை, சிறுநீர் குழாய், வலது சிறுநீரகம், சிறுநீர் புறவழி, இடது சிறுநீரகம் 5 கட்டங்கள் கொடுத்துருக்காங்க. பொருத்தமான அந்த அந்த உறுப்பு பாகங்களை நாம் பெயர்களை எழுதியிருக்கிறோம் பாருங்கள். அடுத்த பக்கம் சரியான விடையை டிக் செய்க. சிறுநீரகங்களை சிறுநீர் பையுடன் இணைப்பது சிறுநீர் குழாய். சிறுநீரகத்தின் செயல் அலகு நெப்ரான்கள். தற்காலிகமாக சிறுநீரை சேமித்து வைப்பது சிறுநீர் பை. சிறுநீர் பாதையை வரிசைப்படுத்தி எழுதுக. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4 கொடுத்துருக்காங்க. அதை வரிசைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சிறுநீரகம், சிறுநீர் குழாய், சிறுநீர் பை, சிறுநீர் புறவழி. மாத தேர்வு அறிவியல் இந்த பகுதியை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். இதுக்கு கீழே ஒரு 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்கு பொருத்தமானதை நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். காற்றை உள்ளிழுக்கவும் வெளியேற்றவும் நுரையீரலுக்கு உதவுவது எது? சுவாச தசை. கொழுப்பை செரிக்க உதவுவது எது? கணைய நீர். ஆக்சிஜனேற்ற இரத்தத்தை எடுத்து செல்வது எது? நுரையீரல், தமனி மற்றும் சிரைகள். நுரையீரல், சிரை மற்றும் தமனிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈனாருக்கு பாருங்கள் 1 மற்றும் 2 இதுதான் சரியானது. அதை நம்ம வட்டம் போட்டுக்கலாம். அடுத்து சிறுநீரகம் இரத்தத்தை சுத்திகரிக்கும் போது அதனை வடிகட்டி சத்துக்களை உறிஞ்சுகிறது, கழிவுகளை வெளியேற்றுகிறது. இதில் சரியானது 2வதற்கு பாருங்கள், கழிவுகளை வெளியேற்றுகிறது இதுதான் சரியானது. அதனால் ஆவண்ணா அதை நம்ம வட்டம் போட்டிருக்கிறோம் கீழே. எது கட்டளை மையத்தின் பாகம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. தண்டு வடம் இதுதான் சரியான விடை. அதுக்கு வட்டம் போட்டுக்கலாம். வளரறி மதிப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு ஆவணா 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து நிழலிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் காண்பது போல ஒருவர் இறுக கட்டப்பட்டுள்ள கயிற்றின் மீது நடக்கும்போது அவருடைய உடலை சமநிலையில் வைத்திருக்க உதவும் உறுப்பு எது? நடுமூளை. 2வது, மணியின் அம்மா கடையிலிருந்து 5 பொருட்களை வாங்கி வரச் சொன்னார். மணியும் மறவாமல் 5 பொருட்களையும் வாங்கி வந்தான். அவன் நினைவாற்றலோடு வாங்கி வர காரணமான மூளையின் பகுதி எது? முன்மூளை. கீழ்காண்பவனவற்றுள் சுவாசித்தலின் போது காற்று பயணிக்கும் சரியான பாதை எது? ஆவணாருக்கு பாருங்கள், நாசி, மூச்சுக்குழல், மூச்சு சிற்றறை இதுதான் சரியான வழி. அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடு. ஈனா பாருங்கள், இதயத்தின் அறைகள் 5 இதுதான் தவறானது. அதை நம்ம வட்டம் போட்டுக்கலாம். சரியான கூற்றை தேர்வு செய்க. சரியான கூற்று 4ல் 2வதற்கு பாருங்கள், ஆவண்ணா செரிமான மண்டலத்தில் உணவு குழலானது சுருண்ட அமைப்பை உடையது இதுதான் சரியானது. படத்தில் அம்பு குறியிடப்பட்ட பாகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே பாருங்கள், ஈனா சிறுநீர் குழாய் இதுதான் சரியானது. 7வது, சிறுநீரகத்தின் பணி என்ன? இரத்தத்தை சுத்திகரித்து கழிவுகளை வெளியேற்றுதல். 8வது, இதயத்தை சுற்றியுள்ள இரட்டை அடுக்கு சவ்வின் பெயர் என்ன? பெரிகார்டியம். 9வது, கீழ்காண்பவனவற்றுள் கல்லீரலில் சுரப்பது எது? பித்த நீர். 10வது, சுவாச மண்டலத்தின் முதன்மை உறுப்பு எது? நுரையீரல்கள். விடைத்தாள் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பார்த்து
சரியான பதிலை இங்கே ஷேர் பண்ணணும், கலர் அடிக்கணும். அதே போல் பண்ண சொல்லுங்கள் குழந்தைகளை.